தேங்க் காட். தேங்க் காடா? எதுக்கு? ஏன்னா 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 என்ன? அது ஏன்னா அது ஐ மீன் மறுபடியும் ஃபுல் பெட் என்னோடதாயிடும். நான் கம்ஃபர்டபுளாக தூங்குவேன், நிம்மதியாக ஃபுல் பெட்டில். யூனோ வாட் ஐ மீன்? தேங்க் காட். இப்போ நீ எதுக்கு தேங்க் காட்னு சொல்ற? ஏன்னா என்ன? ஏன்னா இந்த ஹனிமூன் ஒன்று இருக்கே, ஹனிமூன் கொண்டாடுறதுக்கு முன்னாடி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கிறது நல்லது. நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம 2 பேரும் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஐ மீன் இந்த ஹனிமூன்ல நாம ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹனிமூன் கொண்டாடலாம். ஐ மீன் நீ விரும்புறப்போ, நான் விரும்புறப்போ. உனக்கு என்ன தோணுது சமீர்? எதை பத்தி? ஏய் லூசு, கரண் மாமா பிரீதாக்காவை பத்தி தான் கேக்குறேன். ஓ, நீ என்னமோ நம்மளை பத்தி கேக்குறியோன்னு நினைச்சேன். நம்மள பத்தி என்ன? நமக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாத மாதிரி நீ பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரு நிமிஷம், நமக்குள்ள என்ன நடக்குது? ஒரு நிமிஷம், நமக்குள்ள ரொம்ப ஆழமான பக்கமான நட்பு இருக்கு. அதுவும் இல்லாம நீ நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். உன்னோட கரீனா ஆண்டிக்கு நீ நானும் பேசுறது பிடிக்கல, அதனாலதான் பிரச்சனை. அது மட்டும் இல்லாம எனக்கு இன்னொன்னு தெரியும். அந்த திருட்டு பையன் பிருத்வியோட தம்பி இருக்கானே, அவன் எனக்கு லைன் போட்டுட்டு இருந்தான். என்ன? பவன் பவன் உனக்கு லைன் போடுறானா? அன்னைக்கு அவன் அப்படிதான் பண்ணான். ஆக்சுவலா அன்னைக்கு எனக்கு அவன் மேல ரொம்ப கோவம் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சு பார்த்தேன், அவனுக்கு நல்ல ஒரு பர்சனாலிட்டி இருக்கு. அதாவது அவனோட அண்ணன் பிருத்வி மாதிரி இல்ல, இவன் ரொம்ப ஒரு தைரியசாலியா இருந்தான். அதாவது ராங் சைடுல இருந்தும் கூட அவனுக்கு ரைட் சைடுல தாவறது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல வந்தேன். இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அவனோட அண்ணன் பிருத்வியா இருக்கிறதால அவனுக்கு இருக்கிற சான்ஸ் இல்லாம போயிடுச்சு. அது சரி, என்ன தைரியம் அவனுக்கு இருந்தாலும் இதுல என்ன முக்கியம்னா, அவனை நான் காலி பண்ணிடுவேன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவனோட அண்ணனை விட மாட்டேன். இருந்தாலும் என்ன தைரியமா என்ன சைட் அடிச்சான் தெரியுமா? பயங்கர தைரியசாலி. அவன் தைரியசாலியா? அவன் பெரிய காதலனா? ஏன் தெரியும் உனக்கு தெரியலையா? உன்னோட தைரியமா? என் வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியுமா ஸ்ருதி? கரீனாத்தை என்ன ஸ்ட்ரிக்ட்டா வார்ன் பண்ணிட்டாங்க, ஃபைனலாவும் மிரட்டிட்டாங்க. நான் உங்ககிட்ட பேசினேன்னா என்ன என் கிராமத்துக்கு அனுப்பிடுவாங்களா? ஆனா பார்த்தல, நான் ஒன்னும் பயப்படல. உன்னோட நின்னு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். பேச்ச விடு, நான் நீ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லா பிளான்லயும் உனக்கு துணையா இருக்கேன். பை த வே ஸ்ருதி, லைன் போடுறதுக்கெல்லாம் தைரியம் தேவைதான். ஆனா நான் இதெல்லாம் அதுக்காக பண்ணல. இதெல்லாம் நான் யாருக்காக செய்யறேன்? அந்த ஸ்ருதிக்காக செய்யறேன். அவ எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டா. அந்த நாளை திருப்பி கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்குதான் நீ என்ன முறையா ஹக் பண்ண. அந்த நாளை திருப்பி கொண்டு வரணும்னு செய்யறேன். அன்னைக்கு நீ என்கிட்ட என்ன சொன்ன தெரியுமா? நீ என்ன காதலிக்கிறன்னு சொன்ன. என் மனசுலயும் நிறைய இருக்கு. ரொம்ப நாளா நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனா சொல்ல முடியல. தைரியத்துக்கு எனக்கு பஞ்சமே இல்லை. நோ நோ நோ, நாட் இட் ஆல். ஆனா என்ன, சரியான டைம், சரியான இடம், சரியான மூட பார்த்து பேசணும்னு நினைக்கிறேன். பை த வே, நான் பேசுறதெல்லாம் சாதாரணமா பேசலாம் மாட்டேன். நான் பேசுற ஒவ்வொன்னுத்துக்கும் அர்த்தம் இருக்கும். ஓகே 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 ஓகே, சில் சில் சில். இவ்வளவு டென்ஷன் ஆயிடுற? நான் சொன்னதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டே என்ன? இட்ஸ் ஓகே, சில், ரிலாக்ஸ். ஐ நோ. ஸ்ருதி, நீ அழுகை நிறுத்த ப்ளீஸ். ப்ளீஸ் அழுகை நிறுத்த. ஐயோ, நீ அழாத ஸ்ருதி, ப்ளீஸ். ஸ்ருதி, நீ அழறியா என்ன? என்னமாச்சு? இல்ல சாமி தான் உன்னை அழ வைக்கிறானா? இல்ல இல்ல சித்தி, நான் ஒன்னும் செய்யல. பிரீதா நீ போயிட்டாங்கல்ல, பாவம், அதான் சோகமா இருந்தா, அழுதுகிட்டே இருக்கா. அதனாலதான் ஹக் பண்ண. இல்ல புடிச்சுக்கிட்டேன், இல்லைன்னா விழுந்திருப்பாளே. பாக்குறதுக்கு வேணா அன்பா கட்டி பிடிச்ச மாதிரி இருக்கும், ஆனா அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. அதனாலதான் இவளை கண்ட்ரோல் பண்ண ஹக் பண்ண. ஏன்னா அழுதுட்டு இருந்தால, அதனாலதான். ப்ளீஸ் அழாதயா, ப்ளீஸ். இங்க பாருமா,
நீ சந்தோஷமா தானே இருக்கணும். கரண்க்கும் பிரீதாக்கும் நடுல இருந்த இடைவெளி இனிமே நெருக்கமா மாறிடும். அழாதம்மா, என் செல்ல பிள்ளை. பெரிய பொண்ணா இருந்தா கூட நீ குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்க. ஸ்ருதி, நீ அழுதுட்டு இருக்கேன்னு சொன்னா, ஆனா உன் கண்ணுல இருந்து கண்ணீரே வரல. அது ஏன் தெரியுமா ஆண்டி, நான் இப்படி நான் சந்தோஷமான நேரத்துல சோகமா இருக்கேன். அதான் கரெக்டா சொன்னா. ஆ, அப்படின்னா அதாவது அது கரண் மாமாவும் பிரீதா அக்காவும் ஹனிமூனுக்கு போயிட்டு இருக்காங்கல்ல, அது சந்தோஷமான செய்தி. அதோட அக்கா கொஞ்ச நாள் ஊர்ல இருக்க மாட்டாங்கல்ல, அதனால கஷ்டமா இருக்கு. சோ அதனால அழுத. இங்க பாருமா, பிரீதா சீக்கிரமா வந்துருவா. ம், பைத்தியக்காரி. வா, நான் உன்னை வீட்ல கொண்டு போய் விடுறேன். சரளாவை பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. இந்த சாக்கல அவங்க கூட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசலாம். சாமி, நீயும் என் கூட வா, சரளாவை போய் பார்த்துட்டு வந்துடலாம். போலாமே, வாங்க வாங்க வாங்க. லோச்சன், சீக்கிரம் வாங்க. சேம்பூருக்கு போய் ஸ்ருதியை விட்டுட்டு வந்துடலாம். சரி. கிளம்பலாமா? மாயரா, மாயரா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பேக்கிங். அது நல்லா தெரியுது. ஆனா கதவை திறந்து வச்சிருக்க. சைலண்டா பேக் பண்ணி யாருக்கும் இது தெரியக்கூடாது. நீ எதுக்கு பயப்படுற? ஷெலின், கரீனா ஆண்டி நம்ம கூட இருக்காங்க. அப்புறத்துக்கு பயப்படணும்? மாயரா, புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. நம்ம வெளியே போற விஷயம் வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியாது. யாருக்கும் தெரியாம போகணும். ஒரு வேலை யாருக்காவது தெரிஞ்சு போயிடுச்சுன்னா கரீனா அத்தியால கூட நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. உனக்கு தெரியும்ல, சமீர் இந்த வீட்டுல தான் இருக்கான். அவன் பிரீதா கிட்ட எல்லாத்தையும் போய் சொல்லுவான். அந்த ஸ்ருதியோடைய காதலன் போய் எல்லாத்தையும் சொல்லுவான். ஒண்ணு விடாம சொல்லுவான். எதுக்கு நெகட்டிவா பேசிட்டு இருக்க? இன்னைக்கு ப்ளீஸ் ஃபுல்லா பாசிட்டிவா பேசு. ஓகே? சரி, நான் உன்கிட்ட ஆர்கியூ பண்ண விரும்பல. நீ பேக்கிங் பண்ணு, நான் பாத்துக்கிறேன். ஜஸ்ட் லைக் சிஸ்டர்ஸ். மஹரா, நீ இந்த மாதிரி நாடகம் போட வேண்டிய அவசியமே இல்ல. உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நாம ஒன்னும் ரியல் சிஸ்டர்ஸ் இல்ல. பிரீதா ஸ்ருதி மாதிரி ஒருத்தருக்காக ஒருத்தர் உயிரை கொடுக்கக்கூடியவங்க இல்ல. நம்ம ரெண்டு பேரும் கிரைம் பார்ட்னர். ஒருத்தரோட கிரைம் இன்னொருத்தர் கவர் பண்ணிட்டு இருக்கோம். சோ இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சரியா? உன்னோட மனசுல கொஞ்சம் கூட எமோஷன்ஸே இல்லல்ல? கண்டிப்பா இல்ல. உனக்கு தெரியாதா, நான் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் ரிஷப்க்கு தெரிஞ்சதுல இருந்தே அவன் என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். நான் நினைச்சேன்னா ஒரு செகண்ட்ல அவனை முந்தானில முடிச்சுக்கலாம். பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா என்கிட்ட என்னுடைய லவர், என் வருங்கால ஹஸ்பண்ட் இருக்கான். என் குழந்தையுடைய அப்பா தான். எங்க ரெண்டு பேருடைய நோக்கமும் ஒண்ணுதான். எங்க காதலும் ஒண்ணுதான். மத்த விஷயம் எல்லாம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாம போயிடும். கரெக்டா தான் சொல்ற. லைக் பிரீதா இப்போ கரண்ட் லைஃப்ல இருக்கா, ஆனா நாளைக்கு இருக்க மாட்டா. ஏன்னா இன்னைக்கு நைட் எனக்கும் கருணுக்கும் தான் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும். நீ பேக்கிங் பண்ணு, நான் உனக்காக வெயிட் பண்றேன். இன்னைக்கு பிரீதா கிட்ட இருந்து என்னோட கருணை நான் திருப்பி வாங்கிடுவேன். நீ என் தூங்கு, வா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு ஹெல்ப் பண்றேன். உதடு காஞ்சு போச்சு,
உன் உதடு காஞ்சு போச்சு, கொஞ்சம் லிப் பாம் போடு. கொஞ்சம் லிப் பாம் போடு. ஒரு நிமிஷம். நீ இதே தேடுற, இந்த போட்டுக்கோ. ஏன் லிப் பாம் உன்கிட்ட எப்படி வந்துச்சு? இங்க இருந்ததை பார்த்த நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அது சரி. இப்பெல்லாம் நீ என்னோட லிப் பாம் கூட திருட ஆரம்பிச்சியா என்ன? ஓ ஹலோ, நான் ஒன்றும் திருடல, எனக்கு அது அவசியமும் இல்லை. அதை நான் எதுக்காக எடுத்து வச்சிருந்தேன் தெரியுமா? ஆக்சுவலி நம்ம 2 பேரும் ஹனிமூனுக்கு போயிட்டு இருக்கோம்ல. ஒருவேளை நீ என்கிட்ட கிஸ் பண்ண சொல்லி கேட்டு திடீர்னு நடந்துருச்சுன்னு வை, என் உதடு ட்ரையா இருக்க கூடாதுல்ல, நீ ஹர்ட் ஆக கூடாதுல்ல. அதனால நான் கொஞ்சம் லிப் பாம் போட்டுக்கலாம்னு நினைச்சேன். சாஃப்ட் ஆயிடும்ல. நீ வேற, நான் சும்மா சொன்னேன். ஆக்சுவலி இங்க இருந்தது, அதனால எடுத்து வச்சேன். தொலைஞ்சு போயிடக்கூடாதுன்னு தான். சரி, குளிரும் போது உனக்கு உதடு வெடிக்கும், அப்ப நீ தேடும் போது உனக்கு எடுத்து கொடுக்கலாம் தான். எனக்கு இந்த மாதிரி சீப்பான ஜோக்ஸ் எல்லாம் பிடிக்காது. ஏ ஹலோ, நான் ஒன்னும் ஜோக் எல்லாம் அடிக்கல, ஓகே? ஐ அம் சீரியஸ். இங்க ரொம்ப குளிரா இருக்குல்ல? நீ ஜாக்கெட் போட்டுட்டு இருக்க, சோ உனக்கு குளிரா இருக்காது. நானும் பின்னாடி இருக்கிற ஜாக்கெட் எடுத்துக்கிறேன். ஓகே. இது ஒன்னும் எந்த கிடையாது. இது என்னோட பேக்ல யார் வச்சது? அட, யார் வச்சாங்கன்னு தெரியலையே. நிஜமா நான் ஒன்னும் எடுத்து வைக்கல. அப்படியா? ஆனா எனக்கு என்னமோ அப்படி தோணல. உனக்கு தோணலன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோ, எந்த ராங் ஐடியாஸையும் நீ வளர்த்துக்காத சொல்லிட்ட. எனக்கு எல்லாமே புரியுது. என் பேக்ல இப்படி மாத்தி வச்சது ஸ்ருதியோட வேலையா தான் இருக்கும். அவதான் இதை வச்சிருப்பா. இதெல்லாம் நான் போடவே மாட்டேன். இது எந்த இல்ல. ஓ, அதான் நான் பார்த்தேன். இவ்வளவு ஹாட் அண்ட் செக்ஸி ஐடியா உனக்கு எங்க இருந்து வரப்போகுது? இங்க பாரு, நீ பேச்சு மாத்தாத. நான் இன்னொரு முறை கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த நைட்டி அது எந்த இல்ல. அதோட நான் அந்த மாதிரி எதுவுமே போட மாட்டேன். நான் ஒன்னும் பேச்செல்லாம் மாத்தல. ஆனா ஹோட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் நீ பேச்ச மாத்தாத. எப்படிரா என் மானத்தை காப்பாத்த போறேன்னு பயமா இருக்கு. ஒருவேளை நான் எதையாவது பறி கொடுத்துட்டா? ஆனா ஒருவேளை ஹோட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் என்னோட மூடும் மாறலாம். அட, ஜோக் சொன்னா எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? நீ இப்பெல்லாம் ரொம்ப சீப்பான ஜோக்ஸ் எல்லாம் கிராக் பண்ண ஆரம்பிச்சிட்ட. ஓ, கிராக்னு ஒண்ணு ஞாபகம் வருது. லிப்பம், உன் உதடு ரொம்ப கிராக் ஆயிருக்கு பாரு. ஓ, நான் சும்மா ஃபார்மாலிட்டிக்காக கொடுத்த, நீ பாட்டுக்கு போட்டுக்கிட்ட. நீ ரொம்ப ஆர்வமா இருக்க போல இருக்க, முக்கியமா எனக்கு கிஸ் பண்றது. அட, என்ன நடக்குதுங்க? ஓ, ஏய், என்ன பண்ற? வண்டி ஏன் நிறுத்துன? மேடம், நான் நிறுத்தல, நின்னுடுச்சு. என்ன என்ன சொன்ன? வண்டி நின்னுடுச்சுன்னு. லெட் மீ செக். ஓ, இப்போ என்ன பண்றது? வீட்ல இருந்து கிளம்பும் போது வண்டி நல்லா தான் இருந்தது. இப்போ என்னாச்சுன்னு தெரியலையே. வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சா இல்ல உன் மண்டை ரிப்பேர் ஆயிடுச்சா? ஏய் ஹலோ, எனக்கு இப்படி வண்டி ரிப்பேர் ஆன மாதிரி நாடகம் ஆட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. ஆமா, ஆனா பயணத்தை ரிப்பேர் பண்ணிடுவ, ஹனிமூனை ரிப்பேர் பண்ணிடுவ. இல்ல இல்ல, அது வந்து நீ ரொம்ப பர்டிகுலரா இருந்தல. லிப் பாம் போடு, ஹனிமூனு. இப்போ இதுல கான்சென்ட்ரேட் பண்ணல. வெளியூருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி காரை செக் பண்ணியா இல்லையா? நீ இருக்க பாரு உன்ன. சரி, நான் ஒன்று பண்றேன். என்னோட ஃப்ரெண்டு மெக்கானிக் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு ஃபோன் பண்ணி இங்கே யாராவது இருக்காங்களான்னு கேட்குறேன். யாரையாவது அனுப்பி வண்டியை சீக்கிரமா ரெடி பண்ணி நம்ம கீழே கொடுத்துருவாங்க. ஓகே? நல்ல ஐடியா. ஏதாவது மெக்கானிக் கிடைச்சா நல்லா இருக்கும். அதுவும் வண்டி வந்து நின்னு இருக்கு. இந்த இடத்த பாக்குறியா? ஒரு வண்டி கூட கண்ணுக்கு தெரியல. ஆள் நடமாட்டமே இல்லாத. அது என்னன்னா, நான் வேணும்னு தான் இந்த வழியிலேயே வந்தேன்.
ஏன்னா ஏதாவது மரத்தடியில ஹனிமூன் கொண்டாடலாம்னு நினைச்சேன். இடியட். இது பைபாஸ்னு சொல்லுவாங்க மேடம். ஓகே, நான் தான் சீக்கிரம் போய் சேரலாங்கிறதுக்காக டிராஃபிக் இல்லாத இந்த வழியில வந்தேன். ஆனா எனக்கே சர்ப்ரைசிங்கா இருக்கு, இந்த வழியில வேற எந்த வண்டியுமே வரல. அதத்தான் நானும் சொல்றேன். ஏதாவது வண்டி கணக்கு தெரிஞ்சா லிஃப்ட் கூட நாம கேட்கலாம்ல. இப்போ இங்க பல மணி நேரம் நின்னு வண்டிக்காக வெயிட் பண்ணணும். இல்லனா இங்க 11B பஸ் வருமா? மேப்ல இங்க இருந்து 15 நிமிஷம் தூரத்துல ஒரு டாபா காட்டுது. நாம ஒண்ணு பண்ணலாம், அங்க போயிடலாம். நான் மெக்கானிக் அங்க வர சொல்றேன். அங்க இருந்து வண்டி சாவியை கலெக்ட் பண்ணிட்டு வண்டியை ரெடி பண்ணிட்டு அங்க கொண்டு வந்து. ஓகே ஓகே சரி, நீ சீக்கிரம் மெக்கானிக்கு ஃபோன் பண்ணு. லேட் பண்ணிட்டே இருக்க. நான் ஃபோன் பண்றேன், சும்மா பேசிக்கிட்டே இருக்காதே. ஓகே ஃபைன், நான் எதுவுமே பேசவே மாட்டேன், போதுமா? சரி வந்துருங்க. மெக்கானிக் வரதுக்கு 1 hour ஆகும். நம்ம ஒன்று பண்ணலாம், டாபாக்கு போயிடலாம். சரியா? ஒரு நிமிஷம் இரு. வா, லெட்ஸ் கோ. அந்த டாபா எங்க இருக்கு? இங்க இருந்து கொஞ்சம் தூரம் போகணும். துணியெல்லாம் நல்லா எண்ணிட்டுல ஜானகி? சரி, அப்ப எல்லா துணியும் அயன் பண்ண கொடுத்துரு. புடி, பார்த்து எல்லாத்தையும் செக் பண்ணி அயன் பண்ண கொடுத்துருன்னு. நீ இரு, நீ வேலையை பாரு, நான் போய் யாருன்னு பாக்குறேன். வேற யார்? ஸ்ருதியா தான் இருக்கும். அடடே ராக்கி. வணக்கம் சரளா. வணக்கம். வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க உள்ள வந்து உட்காருங்க. ஏன் ஸ்ருதி, இவங்க வராங்கன்னு சொல்லியிருந்தா நான் வீட்டை கிளீன் பண்ணி வச்சிருப்பேன்ல. சரளா, நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் ஒன்னும் விருந்தாளி இல்ல, ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். எல்லார் வீடும் இப்படிதான் இருக்கும். அப்புறம் எதுக்காக என்கிட்ட இந்த ஃபார்மாலிட்டிஸ்? வீடெல்லாம் கிளீன் பண்ணாமையே இருக்கு. அது வந்து பிரீத்தாவுக்காக ஸ்வெட்டர் எல்லாம் எடுத்தேன்னா அதனால அப்படியே வச்சுட்டேன். நிறைய துணி வீட்ல அப்படியே கிடந்துச்சு. அதான், ஏன்னா வீட்ல இவங்க போடுற துணி நிறைய இருந்தது. நான் அதை எடுத்து பார்க்க கூட இல்ல. ட்ரங்க் பொட்டில இவங்களோட துணி, போட்ட துணி போடாது எல்லாமே இருந்தது. அதனாலதான் எல்லா துணியும் அயன் பண்ணி கொண்டு வான்னு சொன்னேன். இத அநாத ஆசிரமத்துக்கு கொடுத்தா அவங்களாவது போட்டுக்குவாங்க இல்லையா, அதுக்காக தான். கரெக்டா சொன்னீங்க. பாருங்களேன், நான் வந்ததுல இருந்து உங்ககிட்ட பேசிட்டே இருக்கேன். டீ காஃபி தண்ணி எதுவும்? சரளா, நாங்க வீட்ல இருந்து வரும்போதே டீ டிஃபன்ல சாப்பிட்டு தான் வந்தோம். உங்களை பார்க்க தான் வந்தேன். ராக்கிமா சுத்தி இருக்காளே, ரொம்ப நல்லா டீ போடுவா. அவ கையால போட்ட டீயை ஒரு முறை குடிச்சு பாருங்க. அப்படியா? எனக்கு இந்த விஷயம் தெரியாதே. ஸ்ருதி டீ போடுவாளா? ஆமா, நான் ரொம்ப நல்லா டீ போடுவேன். அம்மா, உங்களுக்கு எதுவும் தெரியாது, நான் போடுற டீ ரொம்ப நல்லா இருக்கும். இருங்க போட்டு வரேன். ஆனா இவ்வளவு நாளா எனக்கு தெரியாது, இன்னைக்குதான் நீ டீ போடுவேன்றது தெரியும். சரி சரி, ராக்கிக்கு உன் கையாலேயே டீ போட்டு கொண்டு வா, எல்லாருக்கும் சேர்த்து கொண்டு வா. ராக்கி ஆண்டி, நான் போய் டக்குன்னு டீ போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த வீட்ல பிரீத்தா தான் எப்பவும் டீ போடுவா. இவ சின்ன பொண்ணுங்கிறதுனால இவளை நான் அடுப்படி பக்கமே விடல. இவளுக்கு இப்பதான் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கா. சரளா, உங்ககிட்ட நான் உனக்கு கேட்கணும். கேளுங்க ராக்கி. இன்னைக்கு ஸ்ருதி வீட்டுக்கு வந்திருந்தா, பிரீத்தாவை பார்க்க. அப்போ நீங்க ஏன் ஸ்ருதி கூட வீட்டுக்கு வரல? அது வந்து 2 நாளைக்கு முன்னாடி தானே நான் பிரீத்தாவை பார்த்தேன். நீங்க அவளை கூட அனுப்பி வச்சீங்க. நானும் அவளை இங்க கூட்டிட்டு வந்தோம். நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், நல்லா பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவ இங்க இருந்து கிளம்பி போயிட்டாளா? சரி, இன்னொரு நாள் வந்து பேசலாம். நீங்க மட்டும் அவளை பார்க்க வந்திருந்தா பிரீத்தா நிஜமாவே சந்தோஷப்பட்டிருப்பா. ஏன்னா அவ அவுட் ஆஃப் பாம்பே போயிருக்கால. எனக்கும் வரணும்னு ஆசைதான். ஆனா அதுக்கப்புறம் உங்களோட மனசுல ஒரு சங்கோஜம் வந்திருக்கும், கரெக்டா? சரளா, எனக்கு இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுது. அதனாலதான் உங்களை பார்க்க நான் இங்க வந்தேன். நீங்க எதை பத்தியுமே யோசிக்காதீங்க. உங்க பொண்ணு கட்டி கொடுத்திருக்கிற இடத்துல அவளோட புகுந்த வீட்டுக்காரங்களுக்கு அவ பிறந்த வீட்டுக்காரங்களை பிடிக்காதுன்னு அர்த்தம் இல்ல. இருந்தாலும் நான் ஒத்துக்கிறேன், அந்த குடும்பத்துல இருக்கிற சில பேரோட எண்ணங்கள் எல்லாம் வேற மாதிரி தான் இருக்கு. அவங்களோட கண்ணோட்டமும் வேற மாதிரி தான் இருக்கு. ஆனா நீங்க ஒண்ணு சொல்லுங்க சரளா, எந்த குடும்பமா இருந்தாலும் அந்த வீட்டோட குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே ஒரே மாதிரி எண்ணத்துல இருப்பாங்களான்னு சொல்லுங்க. மாயிரா வா, உன்னோட பேக் வண்டியில வைக்க சொல்லிட்டேன். லெட்ஸ் லீவ். ஜெயதேவ். ஹலோ மேடம், நான் ஜாதவ். சொல்லுங்க மேடம், வண்டி கரெக்ட் டைமுக்கு ரிப்பேர் ஆயிடுச்சு.
இப்ப அவங்க 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. எனக்கு இங்கிருந்து நல்லாவே தெரியுது. குட், வெரி குட். மேடம், என்னோட ஒர்க் எப்பவுமே ஷார்ப்பா இருக்கும். நான் தான் உங்ககிட்ட நேத்தே சொன்னேனே, வண்டி ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா ரிப்பேர் ஆயிடுன்னு சொன்னல. நான் சொன்ன மாதிரி அந்த வண்டி ரிப்பேர் ஆகி நிக்குது மேடம். மேடம், இப்ப நான் உங்களுக்கு என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் அனுப்பி வைக்கிறேன். நீங்க பேசின அமௌண்ட் எனக்கு போட்டு விடுங்க. போட்டுறேன். தேங்க்யூ மேடம். ஷெலின், நம்ம ரொம்ப நல்ல பிளான் பண்ணிருக்கோம். நேத்து நைட்டே நான் ஜாதவை கூப்பிட்டு அவன் காரை ரிப்பேர் பண்ண சொன்னது ரொம்ப நல்லதா போச்சு. ஆக்சுவலா அது யாருடைய பிளான்? ஐ நோ. நீ வேணா பாரு மஹிரா, 2 பேர் பிளானும் நாசமாக போகுது. மணாலி ரெசார்ட்டுக்கு போகணும்னு நினைச்சாங்கல்ல, ஆனா அவங்களுக்கு முன்னாடி நம்ம போய் சேர்ந்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம வலைய விரிக்க வேண்டியதுதான். நம்ம விளையாட்ட ஆரம்பிக்க வேண்டியதுதான். The countdown begins now.